கிறிஸ்துவால் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த இனிய நாமத்தில் உங்களை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2025 முழு கண்மணி போல பாதுகாத்த தேவன் 2026 புத்தாண்டு நம்மளை காண செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 ஆண்டிற்கு கர்த்தர் கொடுக்கும் தீர்க்க தரிசனமான அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் சில மணி நேரம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவர் 2026 ஆண்டிற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உனது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று 2026க்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்க, உங்க மன விருப்பத்தெல்லாம் 2026ல கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நிறைவேற்ற போகிறார் என்று வேதம் சொல்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷமாவது என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா, இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, இந்த வருஷத்துல என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா, இந்த வருஷத்துல கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, என் பிள்ளைகளுக்கு குட்டியின் ஆவிலிருந்து விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உங்கள் மன விருப்பத்தை விட ஒரு தந்தருளி உங்கள் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். நான் பல ஆண்டுகளாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, பல வருஷமாக ஜெபிக்கிறேனே, ஏன் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டிருக்காரு, என்னுடைய ஆலோசனைகள் எங்க ஜெபத்தை ஏன் கேட்கப்படலை என்று கண்ணீரோடு நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, 2026 முற்றிலும் உங்கள் ஆலோசனை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டா இருக்கும் கர்த்தர் சொல்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க தெரிந்து கொண்டது போல நீங்க அவரையே சார்ந்து கொண்டிருக்கணும். சங்கீதம் 37:4-5 சொல்கிறது, உன் வழியை ஒப்பு கொடுத்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள், கர்த்தரே காரியத்தை வாக்கி செய்வார். மனுஷன் நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நீங்க நம்பதை விட்டு பிரியமானவர்களே, கர்த்தரை முழுவதுமாக நீங்க சார்ந்து வாழுங்கள். அவங்க வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி இந்த 2026 முற்றிலும் ஒரு ஜெயம் உள்ள ஒரு ஆண்டாக, முற்றிலும் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல்ல உலக பிரகார காரியத்திலையும் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தது போல 2026 உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். இந்த நீங்க தீர்மானம் எடுக்கும் 2026ல, ஆண்டவரே நான் 1 மணி நேரம் நான் என்ன செய்வேன், நான் வேதத்தை தியானிப்பேன், என் வாஞ்சை நிறைவேற்றுங்க, என் பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க, என் கணவர் ரட்சிக்கப்படட்டும், என் கணவர் தொழில் ஆசீர்வதிக்க சொல்லி நீங்க இன்றைக்கு கர்த்தரும் உங்க வாஞ்சை நிறைவேற்றணுமா, உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றணுமா, நீங்க செய்ய வேண்டியது இந்த 2026 இந்த புத்தாண்டு அன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 1 மணி நேரம் ஒரு வேதத்தை நீங்க வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், ஆண்டவரோடு செலவிட வேண்டும். அப்படி செலவிடும் பொழுது கர்த்தர் 2026 முற்றிலும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God bless you. Amen.